ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லாப்பை எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான டிஷ். இது நாகூர் சைடில் இந்த டிஷ் ரொம்ப ஃபேமஸானது. இந்த டிஷ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதை எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். ஊரில் நல்ல ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் தான் பண்ணி கொடுப்பாங்க. பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ். ஏன்னா இதில் நிறைய காய்கறிகள் சேர்க்கப்படும். அதனாலே பசங்க சாப்பிடலாம். இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சக்தி கொடுக்கும். இப்போது இன்றைக்கி இந்த லாப்பை எப்படி நம்ம செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெங்காயம் எடுத்துக்கோங்க, உருளைக்கிழங்கு, கேரட் 2 எடுத்துக்கோங்க, சிக்கன் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மைதா மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. 2 முட்டை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், பெப்பர் ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம லாப்பைக்கு வைக்கிற ஸ்டஃப் எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிடுங்க. கொஞ்சம் சூடு வந்ததும் வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போகணும். நம்ம காய் சேர்த்துக்கிடலாம். கேரட் 2, உருளைக்கிழங்கு 2, கறி சின்னதாக கட் பண்ணினது 150 கிராம், ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. 2 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இப்படியே வதங்கட்டும். விட்டுடுங்க. பெப்பர் கொஞ்சம் சேர்த்துங்க. இந்த போட்டிருக்கிற காய் கறி எல்லாமே கொஞ்சம் வெந்து வரணும். ஆனால் தண்ணி ஊற்றாதீங்க. இந்த ஆயிலில் உப்பு இதுலேயே வதங்கி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. நம்ம திறந்து பார்க்கலாம். எல்லாம் நல்லா வந்துடுச்சு. நாங்கள் இந்த தேவைக்கு அளவுக்கு நாங்கள் உப்பு சேர்த்துருக்குறோம். நீங்கள் எவ்வளோ காய் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு எடுத்துக்கணும். இது நாங்கள் முர்த்தப்பா பண்ண போகிறோம். அதுக்காக வேண்டி இது உள்ளடம் சேர்த்துருக்குறோம். இது மாவில் உள்ளாரக்க வச்சு நம்ம செய்யணும். உள்ளார வச்சு பண்ணினா இது நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை. குழம்பெல்லாம் தனியாகவே சாப்பிடலாம். நம்ம இப்போ 1/4 கிலோ மைதா மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். மாவு பிசைகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிடலாம். பிசைஞ்சா போகணும். நல்லாவே மாவு ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு 2 மணி நேரம் வச்சிடணும். மாவு இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ உருண்டை போட்டுக்குவோம். இது மாதிரி ஒரு உருண்டையாக போட்டுக்கணும். நம்ம பொடிசாக வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோம். முட்டைக்கு 2 முட்டை எடுத்துக்கணும். முட்டையை கலக்கிக்கணும். எண்ணெய் கையில் வச்சுக்கிட்டு இது தட்டுனாவே அழகாக வந்துடும். பூரத்தை வைக்கலாம். அப்புறம் இந்த முட்டை பண்ணினதை மேலேயே வச்சுக்கலாம். அப்புறம் இதை மடிச்சிடணும்.
ஓரமாக இப்படி மடிச்சிட்டாக்கா அந்த பூரணம்லாம் வெளியில் வராது. இவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு வந்து நெய் விட்டுருங்க. போட்டாச்சு. இந்த முருங்கைப்பாக்கு நம்மளுக்கு சைடிஷு எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். சட்னி குழம்பு இதெல்லாம் தேவையில்லை. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இவ்வளோதாங்க, நம்ம முர்த்தப்பா ரெடி.